கருமையம் என்று ஜெனட்டிக் சென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு பொருள் பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொண்டேன். காரணம், இந்த கருமையம் என்ற பொருள் பற்றி மனிதகுலம் உணர்ந்து கொண்டால் 3 மறைப்பொருட்கள் உலகிலே இதுவரையில சிந்தனையாளர்களுக்கு எட்டாமல் நின்று விட்டனவே, அவைகள் கிடைத்துவிடும். ஒன்று யூனிஃபைட் ஃபோர்ஸ் அல்லது பிரிமாடியல் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்ஸ். அது பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாக உள்ள எல்லா மதங்களும் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநிலை, இறைநிலை. இது இல்லை என்று மறுக்க முடியாது. மறுத்தால் அதற்கு யாரும் வாதிட முடியாது. மற்றொன்று உயிர். உயிர் எல்லோர் உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றிய அறிவும் விழிப்பும் இன்னும் சமுதாயத்தில, மனித சமுதாயத்தில வளரவில்லை. மூன்றாவது காந்த ஆற்றல். இதை முன்னோர்கள் பிரணவ சக்தி என்றும் பிரணவ ரூபம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய திருவிளையாடல்களை இன்னும் முழுமையாக உணரவில்லை. காரணம், விஞ்ஞானம் கணக்கிட்டு கூறக்கூடிய, புலன்களுக்கு எட்டக்கூடிய ஒரு பொருளை பற்றித்தான் நம்புகிறது, நம்ப முடியும். அதுதான் அதற்கு ஒரு எல்லை கோடு. ஆனாலும் அதை குறை சொல்ல முடியாது. அதற்கு அப்பாலும் உடலிலே இருக்கக்கூடிய உயிரை இதுவரையில மருத்துவ விஞ்ஞானிகள் பலரோடு நான் தொடர்பு கொண்டு அவர்கள் விவாதிக்க நானும் பதில் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர்களெல்லாம் உயிர் என்பது அப்படி ஒன்று இருக்கிறதா இந்த உடலையே, இது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு சொல்றாங்க. அப்படியா, நீங்க எந்த அடிப்படையில அதை உறுதிப்படுத்தி கூறுகின்றீர்கள் என்று கேட்டால், உயிரோட இருக்கிற போதும், உயிர் இருக்கிற போதும் எத்தனையோ ஆளை அறுத்து பார்த்துட்டோம். மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்தா அந்த உயிர் கிடையாது. இது காரணம் புலன்களுக்கு எட்டவில்லை என்பதுதான். அதே போல காந்த ஆற்றல் என்பது ஓரளவுல இந்த விஞ்ஞானத்தார் கூட சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டிருந்தாலும் முழுமையாக அது எல்லா இடத்திலும் நிரம்பி பரவி எவ்வாறு எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருகின்றது என்பதையும் இன்னும் விஞ்ஞானம் எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுல கொண்டு வரவில்லை. வேதாந்தமும் அந்த இடத்துல கொஞ்சம் சங்கடப்பட்டு நிறுத்திட்டாங்க. காரணம், அவர்கள் உணர்ந்திருந்த போதிலும் கூட ஓமை கூறி அதை எடுத்துக்காட்ட முடியவில்லை. ஆனால் அது வேற காலம். அதனால்தான் நான் எழுதியிருக்கேன், எந்த ஒன்றறிந்ததில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெஞ்ஞானத்தோடு
அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று காந்த தத்துவ பாடல்ல எழுதியிருக்க. அந்த இந்த 3 பொருட்களும் மறைபொருட்கள் தான். மறைபொருள் என்றால் புலன்களுக்கு எட்டாது. கால தூர பருமன் வேகம் என்ற 4ஆல கணக்கிட்டு கூற முடியாது. அதனாலதான் மறைபொருள் என்று சொல்றேன். அந்த மறைபொருளை எந்த வகையிலும் கணக்கிட்டு கூற முடியாதனால விஞ்ஞானிகளுக்கு ஏற்ற முறையில அல்லது அவர்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்வதற்கு இவைகள் எல்லாம் பொருளாக அமையவில்லை. இப்போ சில விஞ்ஞானிகள் என்னோடு மேல நாட்டில் கூட விளக்கம் பற்றி விவாதிக்கிற போது இது ஹவு டு குவான்டிஃபை திஸ் பெனாமனா என்ற அளவுல எப்படி நீங்க ஒரு அளவிட்டு கூற முடியும், கணக்கிட்டு கூற முடியும் என்று சொல்லுகிறார்கள். கணக்கிட்டு கூற முடியாது. ஆனாலும் உங்கள் அறிவுக்கு எட்டும்படியாக அதற்கு ஓமை கூறி விளக்கி உலக நிகழ்ச்சிகளை கொண்டு நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நான் செய்ய முடியும் என்று சொன்னேன். அந்த இந்த இறைநிலை என்று ஒன்று எவ்வாறு இந்த பேரியக்க மண்டலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாததுனால மனிதன் ஏதோ ஒரு சிறு செயல் செய்து விட்டானே ஆனால் அதை பெரிதாக எண்ணிக்கொண்டு தன்முனைப்பு கொள்றான். இந்த தன்முனைப்பில் இருந்து நான் தான் தனது என்ற 2 எண்ணக்கோடுகள் வந்து அவைகளில் இருந்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வேறுபாடு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள் தோன்றுகின்றன. அந்த இறைநிலையில, அதாவது இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு பேராற்றலான சிறப்புகளை உணர்ந்து கொண்டானேயானால் அப்போதுதான் அதே ஆற்றல் தனக்குள்ளாக இருந்து கொண்டு ஒரு சிறு பகுதி எனக்குள்ளாக இயக்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு நடையில சாதாரணமா 3 மைல் நடக்கலாம், மைலுக்கு ஓடணும்னா 12 மைல் ஓடலாம். காரு இன்னும் நம்முடைய விமானம் இதெல்லாம் 300-400 மைல், 500 மைல், 1000 மைல் வரைக்கும் கூட போறத, 700 மைல் வரைக்கும் போறத பார்க்கணும். இது தான் செய்து விட்டதில் இவ்வளவு வெற்றி பெற்று விட்டோம் என்றாங்க. தவறில்லை. மனித குலத்துக்கு வாழ்க்கையில எவ்வளவோ உயர்வை அளித்தது விஞ்ஞானம் தான். அந்த விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானம் அதற்கு அப்பாலாக கணக்கிட முடியாத ஒரு தத்துவம், ஒரு உண்மை பொருள். அது உணர்ந்து கொண்டா விஞ்ஞானத்தினால மனிதனுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகிறதோ அந்த நன்மையே எவ்வளவு அளவுக்கு சில இடங்கள்ல தீமையும் விளைவிக்குமோ அதை தவிர்த்து இயற்கை உண்மையை நோக்கி செல்வதுதான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானமானாலும் விஞ்ஞானமானாலும் இரண்டுமே இயற்கையின் முழுமையை அறிய முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான். அதுல இரண்டுமே போற்ற வேண்டியது. ஆனால் விஞ்ஞானத்தால தீமையும் வருகிறத பார்க்கிறோம். விஞ்ஞானத்தினால அந்த தீமை கழிந்த அறிவுதான் நாளுக்கு நாள் உயரும். அதைத்தான் நம்முடைய இந்திய நாட்டில் ஒரு வார்த்தை கலாச்சாரம் என்ற வார்த்தை நிலை வர்றது எல்லாருக்கும் தெரியும். கலை ஆச்சாரம் என்ற 2 வார்த்தை ஒன்று சேர்த்து கலாச்சாரம் என்று சொல்றோம். கலை என்றால்
இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக உருமாற்றி அழகுபடுத்தி உபயோகிப்பது மனிதனுடைய வாழ்க்கை நெறி. அப்படி இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவதெல்லாம் கலைதான். அந்த கலையின் மூலம் அந்த கலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி விளைவுகள் தீமை செய்யாத பார்த்துக் கொள்ள வேண்டும் மனித குலத்துக்கு. அத்தகைய விழிப்பு நிலையும் அதற்குரிய பாதுகாப்பும் தான் ஆச்சாரம் என்று சொல்லக்கூடியது. கலை எவ்வளவு உயர்கிறதோ அந்த அளவு ஆச்சாரம் உயர்ந்து கொண்டே போனால் கலையினால தீமை விளையாது. ஏனென்றால் இப்ப கலை எதற்காக வளர்றது? மனித குல நன்மைக்காக. மனித குல நன்மைக்காக வளரும் கலை மனிதனை அழிக்கலாமா அல்லது மனிதனுக்கு தீங்கு செய்யலாமா? கூடாது. அப்படி கூடாது என்ற உணர்வை உள்ளூர பெற்றுக்கொண்டு அந்த கலை வளர்ப்பதுதான் விஞ்ஞானம் கூடிய விஞ்ஞானமாகும். அத்தகைய விஞ்ஞானம் விஞ்ஞானத்தை தொடர்ந்து இனி வழி செல்ல வேண்டும். அது இல்லாதனால இவ்வுலகிலே இவ்வளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. விஞ்ஞானிகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. இருந்த போதிலும் என்னுடைய கருத்துக்கு விஞ்ஞானிகளுடைய அறிவு முழுமையாக சுதந்திரமாக மக்கள் நலனை நோக்கி செயல்பட முடியவில்லை. எந்த விஞ்ஞானியை நாம் எடுத்தாலும் ஒரு பக்கம் அரசியலுக்கு உழைக்க வந்து விடுகிறார்கள், அடுத்த பக்கம் தொழில் முறையில செல்வம் பெருக்குவதற்காக அவர்கள் உழைப்பு பயன்படுத்துகின்றார்கள். இந்த இரண்டு வகையில அவர் முழுமையாக ஈடுபட்டிருக்கிற போது மனித குல நன்மையை நோக்கி எப்படி முழுமையாக செயல்பட முடியும் என்று பாருங்க. அமெரிக்காவில் ஒரு நம்ம நாட்டில இருந்து போன ஒரு அன்பர், ஒரு கெமிஸ்ட், அவர் ஒரு நாள் என்னன்னா, நான் ராஜினாமா பண்ணிட போறேங்க, வேலையை விட்டுட போறேன்றார். அது 10 ஆண்டுகளுக்கு முன்ன சொல்றேன். ஏன்னு கேட்டா, எனக்கு அவங்க போற போக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டேன். 18,000 வருஷத்துக்கு. அந்த காலத்துல இப்ப அதே ஸ்டாண்டர்ட்ல 4 பேருக்கு உயர்ந்திருக்கு, $18,000. அப்படியானா இப்ப அதை விட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? வேற எதனா ஒரு கம்பெனில போக போறேன்னா, இங்க எதற்காக நீங்க வெளியேறீங்கன்னு கேட்டேன். அதாவது டொமேட்டோ தக்காளி பழத்துல ஜூஸ் செய்யறது கம்பெனி, அது கோடிக்கணக்கான டின்கள் செலவழிது. அதுக்கு தக்காளி பழமும் சில பொருட்களை சேர்ந்து செய்யணும். அவங்க அப்படி செய்யறதில்லை. பூசணிக்காய வச்சு தக்காளி பழத்துக்கு பதிலாக அந்த கலரும் இதையும் போட்டு செய்யறாங்க. இதுக்கு நான் சர்டிபிகேட் பண்ணணும். அதான் என்னுடைய வேலை. எனக்கு சம்பளம் கொடுக்கறது இந்த பொய் சர்டிபிகேட்டுக்காகத்தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி இங்க இது பரவாயில்ல, நீங்க இன்னொரு இடத்துல போனா அதை விட இன்னும் உங்களுக்கு மனசுக்கு ஒவ்வாததா செய்ய வேண்டியது வருமே, என்ன முடியும்? இல்லைங்க, இதுதான் பெரிய குற்றமா இருக்குது. என்னுடைய கருத்துக்கு இது குற்றமே இல்லை. ஏன்? மனித உடலுக்கு டொமேட்டோவோட பூசணிக்காய் ரொம்ப நல்லது. அதனால அது நீங்க தப்பா இருந்தாலும் கூட அதனால ஒரு பாவ கருத்தாகவோ பாவ பதிவாகவோ மக்களுக்கு தீமையை விளைவிக்கிறதாகவோ இல்லை. ஆனா வேற இடத்துல போனீங்கன்னா இன்னும் விபரீதமா இருக்கும்.
அப்படியானா நான் வேலையை விடல, அங்கேயே தங்குறேன்னு சொன்னார். இப்படி தொழில்துறையில போற விஞ்ஞானிகளுக்கு மனம் ஒவ்வாத செயலை கூட செய்ய வேண்டியதான் இருக்கு. இன்னைக்கு விரிந்து வரக்கூடிய அணு ஆயுதங்களை பற்றி பாருங்க. ஒரு தடவை நமது நாட்டு அன்பர்கள் எல்லாம் அங்க விஞ்ஞானிகள் பலரும் இருக்காங்க. அமெரிக்காவில எந்த ஸ்டேட்ல போனாலும் நமது நாட்டு விஞ்ஞானிகள் எல்லா இடத்துலயும் நிரம்ப இருக்காங்க. அவர்கள் கேட்கிறாங்க, சுவாமிஜி அப்படியானா நாங்க இந்த தொழில இருந்து அதாவது ராஜினாமா பண்ணிட்டு வந்துடலாம், ஆனா நாங்க என்ன செய்யறது அதுக்கப்புறம்? நீங்க அப்படி எல்லாம் அவசரப்பட்டு செய்திட முடியாது, ஆனா சுதந்திரமாக நீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்துறதுக்கு சமுதாயத்துக்கு வாழ்நாள் முழு வேலை செய்யறீங்களே, ரிட்டையர் ஆன பிறகு ஒரு அசோசியேஷன் அமைச்சு கொண்டு சமுதாயத்தில் உள்ள தீமையை விலக்கி நன்மை செய்யறதுக்கு என்ன உண்டோ அந்த வகையில திரும்பினீங்கன்னா, இப்ப நீங்க ஏதோ பாவம் செய்யற மாதிரி நினைச்சிருக்கீங்களே, அதுக்கெல்லாம் விமோசனம் தான் என்று சொன்னேன். உண்மையிலேயே நமது நாட்டு விஞ்ஞானிகள் பலர் இருப்பதனால அவர்களெல்லாம் பாராட்டி வந்தார்கள். அநேகமா அமைச்சிட்டு இருப்பாங்க அந்த விஞ்ஞானிகளுடைய கவுன்சில். அப்படி இந்த விஞ்ஞானம் அவ்வளவு உயர்ந்தும் அதுக்குண்டு இப்ப செய்யறதுக்கு யார் செய்ய முடியும்? விஞ்ஞானி இல்லாத எதுக்கோ ஸ்ட்ரைக் பண்றாங்களே, விஞ்ஞானிகள் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணா மனித குலத்துக்கு தீமையான பொருட்களை செய்யவோ அதற்கு உபயோகப்படுத்தவோ நான் வரமாட்டேன் என்ற அளவு விஞ்ஞானிகளுடைய கூட்டத்தில் ஒரு முடிவு கொண்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. உலகம் 84வது ஆண்டு அங்க ஒரு புல்லட்டின் வெளியே வந்தது, அது ஒரு மேகசின்ல. அன்றைக்கு உலக நாடுகள்ல இருந்த அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கை உலகத்தை 200 தடவை அழிக்க போதுமானது என்று கணக்கிட்டு கொடுத்திருந்தாங்க. 200 தடவை உலகத்தை முழுமையாக அழிக்க போதுமான அணுகுண்டுகள் உலகத்துல இருக்கு. அப்ப இருந்த அணுகுண்டு வலுவை விட இன்னைக்கு ஒவ்வொரு அணுகுண்டும் 10 பங்குல இருந்து 100 பங்கு வேகம் கொண்டது ஒன்று இருக்கும். எண்ணிக்கையில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்படி இருந்து கொண்டே மேலும் அணுகுண்டு செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னா அது பைத்தியக்காரனா அல்லது சாதாரண மனநிலையான்னு பாருங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு உழைக்கிறது யாரு இன்னைக்கு? விஞ்ஞானிகள். அத்தகைய விஞ்ஞான அறிவு பெற்ற மேதைகள் கிட்டத்தட்ட இறைவனுடைய நிலையிலேயே இருக்காங்க, உலகத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் இருக்காங்க. அப்பேற்பட்டவர்கள் அறிவுத்துறைக்கு கொஞ்சம் கூட மனம் செலுத்தாத நேர்மையான உலக மக்களுடைய வாழ்க்கைக்கே திரும்பணும்னு சொன்னா விஞ்ஞானத்தோட விஞ்ஞானம் சேர்ந்துதான் ஆகணும். அப்படி விஞ்ஞானம் என்பது இதுவரையில ஒரு பக்தி மார்க்கத்துல ஏதோ சில உரு வழிபாடு இறை வழிபாடு பற்றி சொல்லி வந்தாங்களே, உண்மையிலேயே அது விஞ்ஞானம் ஆகாது. விண் என்பது இந்த எனர்ஜி பார்ட்டிகள் இப்ப சொல்றோம் இல்லையா, அதுதான் விண் என்று சொல்வது. அதை பற்றிய ஞானம் தான் விஞ்ஞானம், அதை பற்றிய அறிவு. அந்த விண்ணுக்கு மூலமாக விண்ணு பிறந்தது இடம் எங்க இருந்து எப்படி தோன்றியது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் மெய்ஞானம். மெய் உயிர், விண் என்பது உயிர், அசைவு. அசைவுக்கு முன்னே இருப்பாக இருந்த நிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற அறிவுதான் மெய்ஞானம். மெய் அசைந்தால் உயிர், இதான் இலக்கணம். அந்த முறையில மெய்ஞானத்தை பெற்றுவிட்டால்
எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதுவே ஒவ்வொரு உடலிலும் உயிரிலும் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவாக என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு இடத்திலேயும் அதே அறிவு மனமாகவும் உணர்ச்சியாகவும் மற்ற எல்லா செயல்களாகவும் இருக்கிறது என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தீங்கு செய்ய துணிவானா? ஒவ்வொரு உடலும் அறிவின் திருக்கோயில் என்ற உண்மையை நேரடியாக உணர்ந்து கொண்டானேயானால் அது வராது. ஆகையினால விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானம் கலக்கம். அந்த உணர்வுக்கு முதல் வித்திட்டவர் நமது நாட்டிலே ஒரு விஞ்ஞான அன்பர் பெரியார் குருசாமி அவர்கள். இது இன்று தெரியாது, போக போகத்தான் உலகுக்கு தெரியும். விஞ்ஞானத்தோடு எப்ப இணைக்கலாம்? அவன் அணுக்குண்டு செய்து கொண்டே இருக்கிறான். அங்க போய் அப்பா நீ அதை செய்யாத, மனிதன் மேல கருணை வைன்னு சொன்னா நிப்பானா? இங்க விஞ்ஞானம் தொடங்கும் போதே அந்த மாணவர்களிடையே இந்த எண்ணத்தை, இந்த உண்மை நிலையை உணரச் செய்து விட்டா அப்போதுதான் பலன் கொடுக்கும். ஆகையினால இந்த முயற்சி இங்கிருந்து பல இடத்துக்கு, இந்த நாட்டுக்கு பரவி, இந்த நாட்டிலே இருந்து பல நாடுகளுக்கும் இப்போ பரவி கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலேயும் அது பரவி எஜுகேஷனல் கரிக்குலத்துல, அதாவது விஞ்ஞான பாடங்களோடு இதுவும் ஒரு பாடமாக வரணும். மனிதனுடைய பெருமையை மனிதன் உணர்ந்து கொள்ளத்தக்க அளவுக்கு அதை நல்ல முறையில விளக்குவதற்கு இந்த விஞ்ஞானிகளால முடியும். ஒரே ஒரு சிறு முயற்சி தான் அந்த விஞ்ஞானிகள் எடுக்க வேண்டியது. கடவுளை நம்பவே வேண்டியதில்லை, அதெல்லாம் மேல் நாட்டுல எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கடவுளை. அது ஒண்ணா நம்ப வேண்டியதில்லை. ஆனா அறிவை நம்பணுமா இல்லையா? அறிவு எது, அது எப்படி செயல்படுகிறது, அது உண்டா இல்லையா, அதை தெரிந்து கொண்டா அதுவே எல்லா வழியும் காட்டிவிடும். நண்பர்களே, அந்த அறிவை பற்றி எளிமையான முறையில எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில இன்று விளக்கம் வர வேண்டியது அவசியம். அந்த உண்மையை உணர்ந்துதான் அந்த தொண்டை நான் முதல்ல தொடங்கி இருக்கேன். எனக்கு துணையாக ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இப்பொழுது முன் வந்திருக்கின்றார்கள். அந்த அறிவறியும் ஒரு பாடத்துல, ஒரு முயற்சியில ஒரு கோடு, ஒரு சிறு பகுதி தான் ஜெனட்டிக் சென்டர் அல்லது கருமையம் என்ற பொருள். கருமையம்னா புதிய வார்த்தையா இருக்கிறது, ஆனா சுத்த தமிழ் தான். இதுவரையில் அது வெளியே வராததுனால புதிதாக இருக்கும். எந்த உயிரை எடுத்துக்கொண்டாலும் 2 அறிவுல இருந்து 6 அறிவு வரையில எந்த ஜீவராசி எடுத்துக்கொண்டாலும் உயரத்துல அளந்து மத்தி பாதி பங்கு ஒரு கோடு போட்டு, அகலத்தையும் அளந்து பாதி பங்கு கோடு போட்ட அது மையத்தில் அமைந்திருப்பதான் கருமையம். அது எப்படி அமைகிறது என்பதை இப்ப சொல்றேன். அந்த கருமையத்துல இப்போ உயிர்களிடத்துல எப்படி கருமையை எந்த அமைப்பாக இருக்கிறது என்று பார்த்தால், பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று 3 எடுத்துக்கொள்ளுங்க. பருவுடல் என்பது பல செல்களால ஆக்கப்பட்டது. அதுக்குள்ளாக நுண்ணுடல் என்பது எனர்ஜி பார்ட்டிகள், பியூர் எனர்ஜி பார்ட்டிகள் வித் ஃபுல் வெலாசிட்டி, அது முழு விடுதலை வேகத்தோடு அணுவாக மாறாம
தனித்த ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் என்பது உடல்ல கோடிக்கணக்கில் சுழன்று கொண்டே இருக்கின்றன. அதுதான் விண் என்றும் ஆகாசம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு ஆற்றலை கோடிக்கணக்கில் இருக்குது. அதைத்தான் நுண்ணுடல் என்று சொல்கிறோம். ஹாஸ்டல் பாடி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சூக்கும சரீரம் என்று சொல்வார்கள். அதுதான் நுண்ணுடல். அதற்கு மேலாக காந்த உடல், பிரணவ சரீரம், காசல் பாடி என்றெல்லாம் சொல்றோம். அது என்ன என்பதை இப்ப விளக்குறேன். இந்த நுண்ணுடல் என்பதை ஒப்புக்கொள்ளல என்று சொன்னா காந்த சரீரத்தை ஒப்புக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இது பேரியக்க மண்டலம் முழுவதிலும் தனித்த எனர்ஜி பார்ட்டிகள், அதாவது விண் துகள் நிரம்பி இருக்கின்றன. அது கூட்டுதான் பல கோடி அண்டங்கள். அத ஒவ்வொரு மின் துகளும் விரைவாக சுழன்று கொண்டே இருக்கின்றன என்பதுதான் அது உண்மை. அதை நான் விளக்குறேன். இப்போ அப்படி சுழற்சியின் மூலமாக அதை சுற்றிலும் உள்ள இறைவழி ஸ்டாட்டிக் ஸ்டேட், இருப்பு நிலை. இது இயக்க அலை, அது இருப்பு நிலை. அங்கே ஏற்படக்கூடிய பிரிக்ஷன், ஒரு உரசல்னால மற்றும் ஒரு அலை எழுகின்றது. அந்த அலையும் சுற்றிலும் உள்ள இருப்பு நிலையால் அழுத்தப்பட்டு அதுவும் வட்ட வடிவமாதான். இந்த பேரியக்க மண்டலத்துல எந்த பொருளானாலும் நீள வடிவம் உள்ள ஒரு பொருள் இல்லை என்பது நிச்சயம். காரணம், அதை சுற்றிலும் இறைவெளி என்ற இருப்பு நிலை பேரழுத்தத்தினால் அழுத்திக் கொண்டு இருப்பதனால, by the surrounding pressure of static state, எந்த பொருளும் உருளை வடிவமாக, அதாவது பந்து வடிவமாகத்தான் வரும். அதனால அப்படி வரக்கூடிய விரிவு அலை கூட இது முதல்ல இருப்பு நிலையில இருந்து அடக்கம் பெற்றிருந்த, அதாவது இன்னரண்ட் ஆர் லேட்டன்ட் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். ஃபோர்ஸ்னா வேகம், கான்சியஸ்னஸ் என்பது விவேகம். வேகமும் விவேகமும் இரண்டு அடங்கி இருந்ததுதான் ஸ்டாட்டிக் ஸ்டேட். அப்போ அது வெளியே வராத, தனிப்படாத இருந்ததுனால அது தெரியல. ஆனால் அந்த ஃபோர்ஸ் வெளியே வர்ற போது ஒரு குமிழ் மாதிரி, நமது தண்ணீர்ல நீர்ல குமிழிய போல ஒரு குமிழ் வந்தா, அதே போல தன்னகத்தே இருந்த ஃபோர்ஸ் வெளியே வர்ற போது சுற்றிலும் உள்ள இறைவெளியினால, இருப்பு நிலையினால அழுத்தப்பட்டு அது விரைவாக சுழல ஆரம்பிக்கும். அதுதான் சுழல் அலைன்னு சொல்றோம். வேற எந்த பொருள் எடுத்தாலும் அந்த சுழல் அலையினுடைய கூட்டுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. சுழல் அலை தான் எனர்ஜி பார்ட்டிகள் என்று விஞ்ஞானிகள் சொல்வதோ, விண் என்று விஞ்ஞானிகள் சொல்வதோ, ஆகாசம் என்று தத்துவ போதகர்கள் சொல்வதோ ஒண்ணுதான். அதுதான் உயிராற்றல், உயிர் சக்தி. மெய் என்பது அசைவற்றது, இருப்பு நிலை. அதிலிருந்து அசைவாக வந்தது உயிர். இப்போ அந்த விண் என்பது இருப்பு நிலையின் ஒரு சிறு பகுதியை தவிர வேற ஒன்று எங்கேயும் தனியா வந்து விடல. ஆகையினால அது சுற்றிலும் உள்ள அழுத்தத்தினால விரைவாக சொல்ற போது, அதே இருப்பு நிலை சுற்றிலும் இருப்பதனால இது இருப்பு, அது இயக்கம். இந்த இரண்டுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய மோதல்ல இன்னொரு அலை பிறக்கிறது. அதைத்தான் நிழலலை என்று குறிப்பிடுற, காந்த அலை என்று குறிப்பிடுற. அந்த அலைதான் அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக, உயிர்கள மனமாக 6 வகையான நிகழ்ச்சிகளாக பிரபஞ்சத்துல உள்ளன. ஆகவே
இந்த உயிர் சக்தி என்பதை உணர்ந்து கொள்ளவில்லையானால், அதை ஒப்புக்கொள்ளவில்லையானால், அதிலே இருந்து வரக்கூடிய விரிவு அலையை, ஷேடோ வேவ் பார்ட்டிகள், அதை ஒப்புக்கொள்ள முடியாது, அவர்களுக்கு விளங்காது. ஆனாலும் இந்த சுழலலை என்பது ஒன்றோடு ஒன்று கூடினால் ஸ்ட்ரக்சரல் வேல்யூ, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும், ஒரு மாஸ் உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த விரிவு அலை என்பது அந்த மாசுக்கு மத்தியில, அதாவது அடர்த்தி பொருளுக்கு மத்தியில உள்ள இடத்துல அவனுடைய அடர்த்தி நிலைக்கு தக்கவாறு அழுத்தமா, ஒளியா, சுவையா, மனமா, உயிர்கள்ல மனமாக டிரான்ஸ்பார்மேஷன், பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன், பௌதீக மாற்றம் அடையதுதான் அத பஞ்ச பன்மாத்திரை என்று விளக்கினாங்க. அதாவது இந்த விண் என்பது தனித்து இருக்கிற போது அதுக்கு அடர்த்தி இல்லை, அங்க அழுத்தம்தான் இருக்க முடியும். அதுவே காற்று என்ற நிலையில கூடி இருப்பது போது ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது, அங்கே ஒலியாக மலர்கிறது. அதே காந்தம் இன்னும் அடர்த்தியாக வர்ற போது ஆக்சிஜனை போல அடர்த்தி நிலை காற்று என்றால் அங்கே ஒளியாகவும் மலர்கிறது. இப்ப நீர்லயும் நிலத்திலையும் கெட்டி பொருளையோ அதுவே காந்த ஆற்றல் தான் சுவையாக வருகிறது. இது வரையில விஞ்ஞானத்துல இந்த சுவை மன உற்பத்தியை பற்றி இன்னும் விளக்க இல்லை, விளங்கிக் கொள்ள இல்லை. ஆனால் இந்த காந்த தத்துவத்தை விளங்கிக் கொண்டால் சுவை மனம் இரண்டும் விளங்கிவிடும். அதோடு ஒளியும் மாற்றம் பெறும்போது அதற்கு மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி என்று சொல்றோம். அதற்கு முன்னிலை புல்லிங் அண்ட் புஷிங், அதாவது ஆகர்ஷண சக்தி, பிரதிகிருஷ்ண சக்தி, தள்ளுதல் கொள்ளுதல் என்ற இடத்துல அது மேக்னட்டிசம், காந்த சக்தின்னு சொல்றோம். அது முதல் நிலை, ஒலி இரண்டாவது நிலை, ஒளி மூன்றாவது நிலை, சுவை நாலாவது நிலை, மனம் ஐந்தாவது நிலை, மனம் ஆறாவது நிலை. இந்த காந்த அலையினுடைய மாற்றம் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாக வர்ற போது இந்த காந்த அலைதான் கேரக்டரைசஸ் எவ்ரி மாஸ். அது சின்ன மாலிகுலா இருந்தாலும், அது பெரிய பெரிய செல்லாக இருந்தாலும், இன்னும் உருவங்களாக இருந்தாலும், அதுக்குள்ள அடையக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இந்த காந்த ஆற்றல் தான் செய்து கொண்டு வருகிறது. ஆகையினால எந்த பொருள் எடுத்தாலும் நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி திறக்கும் உங்களுக்கு. ஆமா, இவ்வளவு சிறியதாக உள்ள அந்த எனர்ஜி பார்ட்டிகள் அல்லது மின் துகள் வெறுக்காடிக்கு எட்டல, இதுவரையில யாரும் அதை பற்றி முழுமையாக அறிய முடியாத விஞ்ஞானமே தவித்துக் கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி அது வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது என்று அறிவித்து சொல்லுகின்றீர்கள் என்பது இது சிக்காகோவில் இருந்த கேள்வி விஞ்ஞானிகளிடையே. அதன் பிறகு அவர்கள் கொடுத்த ஒரு விடையை சொல்றேன் நான். Association of energy particle is mass. அதாவது விண்துகள் கூடினால் அது ஒரு பருப்பொருளாக உருவ தோற்றம் உண்டாகிறது. அதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாம் எத்தனை கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். நட்சத்திரம்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு சூரியன் தான். அவைகள் எல்லாம் இன்னும் கோள்கள், செவ்வாய், புதன், வீனஸ், இவைகள் எல்லாம் கோள்கள் தான். எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே சுழன்று கொண்டுதான் இருக்கின்றன என்பதை எல்லாரும் உணரலாம். அப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னா எங்கே இருந்து அவற்றுக்கு சக்தி உண்டாகிறது, அது எப்படி உண்டாகிறது என்ற கண்டுபிடிக்கணும்னா எதனால அது ஆக்கப்பட்டது,
நுண்ணிய பரமாணுக்கு இணைந்து ஆக்கப்பட்டதுனால அந்த நுண்ணிய பரமாணு வெண்ணில அந்த சுழல் வேகம் இல்லையானால் அது கூடிய ஒரு கூட்டம் ஒரு கோள் சுழலாது. அப்போ அவருடைய வேகம் எவ்வளவு இருக்குன்றத கணக்கிட முடியவில்லை. ஆனாலும் ஒரு உத்தேசமா உங்களுக்கு சொல்றேன். சூரியனுக்கும் பூமிக்கும் 90 கோடி மைல் இருப்பதாக கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியினுடைய வேகம் என்ன? சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகம் 90 கோடி 2ஆக்கி 22 பெருக்கி 7 வகுத்தால் அது ஆர்பிட் நீளம் வரும். அத 365 வகுத்துக் கொள்ளுங்க. உங்க வீட்டுல கால்குலேட்டர் இருந்தா போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த 365 வகுத்த பிறகு பாத்தீங்கன்னா 15,50,000 மைல் இந்த பூமி, இந்த பூவுலகம் அதனுடைய உடல் எடையை தூக்கிக் கொண்டு சூரியனை சுத்தி வரும். அவ்வளவு வேகமும் அந்த பரமாணு இணைந்து விட்ட பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய வேகம் அது. ஒவ்வொன்றும் சுழந்து கொண்டே இருக்கிறது. அதுல இருந்து மீதமான வேகம் எல்லாத்தையும் சேர்த்து சுழலுது. அப்போ அந்த பரமாணுடைய வேகம் எவ்வளவு இருக்கும்? அது மாத்திரம் இல்ல, சூரியனுக்கும் அந்த பூமிக்கும் 90 கோடி மைல் 9 கோடி மைல் என்று சொன்னா இந்த 9 கோடி மைல் எந்த பக்கம் போனாலும் கிட்டத்தட்ட